மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரிலிம்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். ஸோ இது ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னா, வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த், ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அர்ஜென்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க April 15. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இந்த சாட் செரோடைப் ஆஃப் எஃப்எம்டி ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் பிரீச்ட் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஆஃப்ரிக்கன் பவுண்டரிஸ். மீன்ஸ் எப்பயுமே அது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் பவுண்டரிஸ்லேயே இருக்கு. இப்போ என்ன இருக்கு, ஆஃப்ரிக்காவை விட்டு வெளியில வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ சாட் ஒன் செரோடைப் அப்படிங்கிறது இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ல ஒன் ஆஃப் த டைப், ஓகேங்களா, ரைட். அப்போ இதே மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எங்கெல்லாம் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்ட், இது எல்லா இடத்துக்குமே வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ரைட். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மேஜராக சைட் பண்ண ரீசன்ஸ் என்னன்னா ரெண்டு. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, டிரான்ஸ்பவுண்டரி அனிமல் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்ஃபார்மலா, அதாவது அனிமல்ஸ் யூஸ்வலாக மூவ் ஆகும் இல்லையா, ஸோ அந்த பார்டரிங் இல்லாமல் அது மூவ் ஆகிறதுனால ஸ்ப்ரெட் ஆகிறது ஒரு ரீசன். தென் ரெண்டாவது ட்ரேடு, ஓகேங்களா. ஸோ லைஃப் ஸ்டாக் ரிலேட்டட் டைரி ப்ராடக்ட்ஸ், மீட் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த ட்ரேடு, இது ரெண்டுமே தான் வந்துட்டு ரீசன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த எஃப்எம்டி பரவுறதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னா என்ன? ஸோ இந்த அனிமல்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுல, அனிமல்ஸ்க்கு வரக்கூடிய டிசீசஸ்ல கேட்டல்ல இம்பார்ட்டன்டான டிசீஸ் எது அப்படின்னா அந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், ஓகேங்களா, ரைட். ஸோ இட் இஸ் காஸ்ட் பை ஆப்டோ வைரஸ். அப்போ இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இஸ் அ வைரல் டிசீஸ், அதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ வைரல் டிசீஸ், பாக்டீரியல் கிடையாது, வைரல் டிசீஸ். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி பிக்கோர்னா விரிடே ஃபேமிலி. ஓகே, ஸோ இது என்னது, வைரல் டிசீஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப்எம்டின்றது. ஓகே, ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஓஏசி, ஏஷியா 1, சாட் 1, சாட் 2, சாட் 3ன்ட்டு. இப்போ இந்த சாட் 1 தான் என்ன சொன்னோம், ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றோம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இதுல சில டைப்ஸ் ஓஏ, ஏஷியா 1, இது ஒன்று, இந்த மூணு மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரிவேலிங்காக இருக்கக்கூடிய டைப்ஸ். ஓகே, அதுலேயும் இந்த ஏஷியா 1ன்ற டைப் பார்த்தீங்க அப்படின்னா 2024 இருந்து லைக் வி ஹவ் நெவர் ரிப்போர்ட்டட் அ கேஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் இன்னும் ப்ரிவேலிங்ல இருக்கு. ஓகே, ஸோ இது என்ன மாதிரியான ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும், அனிமல்ஸ் என்ன அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்டில், பஃபலோ, ஷீப், கோட், பிக், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஓகே, ஸோ அது சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீவர் வரும், பிளிஸ்டர்ஸ் ஆன் த டங்க், அப்போ நாக்கில் வந்துட்டு அதுக்கு புண்ணாகிறது தான், ஓகேங்களா, பொக்கலை மாதிரி வெடிக்கிறது. ஸோ வெசிகுலர் லீஷன்ஸ், ஸோ பிளிஸ்டர்ஸ் ஆன் த டங்க், அது போக லிப்ஸ், மவுத், அதனாலதான் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். பிட்வீன் த ஹூவ்ஸ், ஸோ ஹூவ்ஸ்னா அந்த காலில் இருக்கிறது, ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த ஹூவ்ஸ், காலில் அந்த இடைப்பட்ட இடத்துல வர்றது, பிளிஸ்டர்ஸ் வர்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கால்லலாம் அது வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அதனால மூவ் பண்ண முடியாது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு ட்ராட் அனிமல்ஸ், இப்போ பஃபல்லோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம வந்துட்டு ஏருக்கு இது மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேண்ட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஆயிடுது. தென் அது போக இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது ஏர் மூலமாகவும் பரவும், அது போக டைரக்ட் கான்டாக்ட், ஸோ ஸ்கின்ல இருக்கு அப்படின்னா அதுல தொட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு பரவும். ஓகே, அது போக ஏர்லையும் வந்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இட் இஸ் ஹைலி கண்டேஜியஸ், ஸோ நல்லா ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் இது, ஓகேங்களா. ஸோ மார்டாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இதில் பெரிய மார்டாலிட்டி கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப டெட்லியான வைரல் டிசீஸ் அப்படின்றது கிடையாது, கம்மி தான் அடல்ட்ஸில். பட் இருந்தாலும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு நம்மளுடைய பிளிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹூப்ஸ்லாம் வர்றப்போ அந்த அனிமல்ஸை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாமல் போயிடும். ஓகே, அண்ட் அது போக எக்கனாமிக்கல் லாஸஸும் நம்மளுக்கு வரும். இதுதான் இந்த எஃப்எம்டியால் நம்மளுக்கு நடக்கக்கூடிய அஃபெக்ட், ஓகேங்களா, ரைட். இம்பேக்ட்னா இதுதான். ஓகே, தென் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரைட். தென் இன்னொரு ஒரு இம்பேக்ட் என்ன அப்படின்னா, ஈல்டு வந்துட்டு என்ன ஆயிடுது, நம்மளுக்கு மில்க் ஈல்டு வந்துட்டு குறைஞ்சிருது. ஓகே, ஸோ எக்கனாமிக்கல் லாஸ், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகுறது. ஓகே, தென் இன்ஃபர்டிலிட்டி, அப்போ நம்மளுக்கு அடுத்தடுத்த பாப்புலேஷன் ப்ரீடிங் வந்துட்டு பண்ண முடியாமல் போயிடுது. ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. வெயிட் லாஸ் ஆச்சுனாலும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, மில்க் ஈல்டு வந்துட்டு கொடுக்க முடியாது. வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னா மீட்டும் வந்துட்டு பெருசாக இருக்காது, இல்லை மசில் ஃபேட் இல்லாமல் போயிடும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எக்கனாமிக்கல் லாஸஸாக வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் இந்தியாவில் இந்த 3 டைப் சொல்லிட்டோம். பட் இந்த சாட் 1ன்றது இப்போ பரவுதுன்னு சொல்றோம் இல்லையா, இப்போ இது பரவுச்சுன்னா அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ இந்த வேக்சின்ஸ் இருக்கு இல்லையா, வேக்சின் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைப்ஸுக்குன்னு மட்டும்தான் இப்போ வரைக்கும் ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக ஒரு டைப் வர்றப்ப இதுக்குன்னு புதுசாக வேக்சின் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான இந்தியனுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேக்சின்ஸ் அடாப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க இம்யூனைசேஷன் ஷெடியூலை வந்துட்டு மாற்ற வேண்டியது வரும். ஓகே, ஸோ அதனால வேக்சின் ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே.
ஸோ இது என்னது, இதுல முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ல, ஸோ இது வந்துட்டு வைரல் டிசீஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிளிஸ்டர்ஸ் வரும், டங்கு மவுத்து இந்த எல்லாத்துலயுமே நம்மளுக்கு பிளிஸ்டர்ஸ் வருது, அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கண்டேஜியஸ், ஓகே, டைரக்ட் கான்டாக்ட்லேயே வரும். அது போக நம்மளுக்கு மில்க் ஈல்டு, வெயிட் லாஸ் இதெல்லாம் நடக்கும், இன்ஃபர்டிலிட்டி வரும். அண்ட் ட்ராட் அனிமல்ஸா இருந்துச்சு அப்படின்னா மூவ்மெண்ட் எல்லாம் ஜாஸ்தியா அதனால பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்தியாவில் இது ரிலேட்டடா என்ன மெஷர்ஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் 2019 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 100% ஃபண்டிங் வந்துட்டு பண்ணிருக்கும். ஓகே, ஸோ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் 2019 லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேக்சினேட், ஓகே, வேக்சினேட் 500+ மில்லியன் லைஃப் ஸ்டாக், எராடிகேட் எஃப்எம்டி பை 2030. ஓகே, இப்போ நம்மளோட எய்ம் என்னது, எஃப்எம்டியை 2030 இராடிகேட் பண்ணணுன்றது. ஓகேங்களா, ரைட். ஸோ இராடிகேட் எஃப்எம்டி பை 2030. அதுக்கு அடுத்தது இப்போ இதுல வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல எஃப்எம்டிக்கு கீழே மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம எந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வேக்சினேட் பண்ணியிருக்கோம் ப்ராப்பரா அப்படின்னா அந்த அனிமல்ஸுக்கு எல்லாமே ரெஜிஸ்டர் பண்றோம். எப்படி, ஒரு யூனிக் ஐடி கொடுத்து. ஓகேங்களா, ஸோ இயர் டேக், இயர்ல வந்துட்டு இந்த மாதிரி டேக் நம்பர் போட்டு விடுவாங்க அனிமல்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி அந்த டேக்ல வந்துட்டு நம்பர் இருக்கும், ஐடி நம்பர், அதை வச்சு நம்ம ஏர் டேக் பண்ணி விடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாமே எங்க பண்றோம், ரெஜிஸ்டர் பண்றோம். ஓகே, எதுல, பாரத் பசுதான், பசுதான். ஓகேங்களா, பாரத் பசுதான் நேஷனல் டிஜிட்டல் லைஃப் ஸ்டாக் மிஷன், இதுக்கு கீழே இதுக்கு வந்துட்டு ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ பாரத் பசுதான் போர்ட்டல்ல நம்ம இது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா ரியல் டைம் ட்ராக்கிங்காக, எத்தனை அனிமல்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கு, அஃபெக்ட் ஆகல, எந்த ஏரியாவில் அஃபெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன். செகண்ட் என்ன அப்படின்னா எஃப்எம்டி ஃப்ரீ ஜோன்ஸ். ஓகே, எஃப்எம்டின்றது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். ஸோ ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இல்லாத இடங்கள், ஓகேங்களா, அந்த ஜோன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஜோன் பண்றோம். ஓகே, இதெல்லாமே வந்துட்டு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா அங்க இருந்து வாங்கலாம். ரைட், அதுக்காக. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எஃப்எம்டி ஃப்ரீ ஜோன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டென்சிவ் சர்வைலன்ஸ் வந்துட்டு நம்ம பண்றோம். ஓகே, ஸோ சர்வைலன்ஸ் பண்றோம் எதுக்காக, அந்த வைரஸ் வந்துட்டு ஆப்சண்டா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபார் த பிரசன்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் வைரஸ். ரைட், அந்த மாதிரியான இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், டைரி மீட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் வெட்டனரி யூனிட். ஸோ மொபைல்ன்ற வந்துருச்சு. ஸோ இட்ஸ் அ போர்ட்டபிள். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு வெட்டினரி வெஹிக்கிள் தான் வந்துட்டு இது. ரைட், ஸோ இது எதுக்காக அப்படின்னா டோர் ஸ்டெப் வேக்சினேஷன். ஸோ சில மாடுலாம் இருந்துச்சு அப்படின்னா கொண்டு வரது கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால போகாம இருந்துப்பாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், வேக்சினேஷன் நம்மளே போய் டெலிவர் பண்றோம். ஸோ டோர் டு டோர் வேக்சினேஷன் அண்ட் எமர்ஜென்சி கேருக்காக. ரைட், ஸோ இது தென் ஜென்ரல் ப்ரிவென்ஷன். ஓகே, அதுல இருந்து சர்ஜிக்கல் அவுட் பிரேக் கண்டெய்ன்மெண்ட் வரைக்கும் எல்லாமே இது வந்துட்டு கவர் பண்ணிடும். ஓகே, ஸோ வெறும் ப்ரிவென்ஷன் மட்டும் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்றதை மட்டும் பண்ணாம சர்ஜிக்கல் அவுட் பிரேக் கண்டெய்ன்மெண்ட் நம்ம வந்துட்டு சர்ஜரி பண்ணி அதை வந்துட்டு அவுட் பிரேக் ஆகிறதையும் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறமா மேண்டேட் ரிங் வேக்சினேஷன். ஓகே, ரிங் வேக்சினேஷன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அனிமல் இருக்குன்னா அந்த அனிமல் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்ன பண்ணணும், இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு வேக்சினேட், இமீடியட்டா வேக்சினேட் பண்ணணும். ஒருவேளை ஏற்கனவே நாங்க வேக்சினேட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாலும் டிசீஸ் ஒரு அனிமல்ல சஸ்பெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் திரும்பவும் அங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கு இன்னொரு தடவை வேக்சினேஷன் தரணும். ஓகே, அதுதான் இது, வித்தின் 2 கிலோமீட்டர் ரேடியஸ் இமீடியட் வேக்சினேஷன் வந்துட்டு நம்ம தரணும். அண்ட் அது இல்லாம ஸ்பெஷல் கேர் எல்லாம் வந்துட்டு கொடுத்துக்கிறணும். ஸோ வித்தின் 2 கிலோமீட்டர் ரேடியஸ். ஸோ இது எல்லாமே என்னது, இந்த அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்க்கு கீழே வரக்கூடிய பிளான்ஸ். ஓகேங்களா, ரைட். இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிளான். நெக்ஸ்ட் வந்துட்டு வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வி ஆல்ரெடி நோ இந்தியா வந்துட்டு 5th பிளேஸுக்கு 5th லார்ஜஸ்ட் எக்கானமி ஆச்சு, அதுக்கப்புறம் 4th லார்ஜஸ்ட் எக்கானமி ஆச்சு. இப்போ நவ் இட்ஸ் லிட் பேக் டு 6th லார்ஜஸ்ட் எக்கானமி. ஓகே, ஸோ இது வந்துட்டு ரீசெண்ட் ரிப்போர்ட் ஏப்ரல்ல வந்தது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன கண்ட்ரீஸ் வந்துட்டு ஆர்டர் ஆயிருக்குன்றது மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், செகண்ட் வந்துட்டு ஸோ இதெல்லாமே என்னது லார்ஜஸ்ட் எக்கானமி இருக்கிறது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, அப்புறம் ஜெர்மனி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா இந்த இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ ஜப்பானும் யுனைடெட் கிங்டம் நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டாங்க.
ஓகே, ஸோ இது வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இட்ஸ் ரிப்போர்ட். அப்ப ரிப்போர்ட்ன்றப்ப யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு மஸ்ட். ஸோ இட்ஸ் ரிலீஸ்டு பை IMF. ஓகே, இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, வேர்ல்டு எக்கனாமிக் ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை IMF. ஓகே, ஸோ IMF வந்துட்டு ஏப்ரல்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் எக்கானமி இன் த ஷேடோ ஆஃப் வார். அப்போ வார் ரிலேட்டட் பீரியட்ல எப்படி இருக்கு இப்போ எக்கானமி அப்படிங்கிறதா இவங்களோட ரிப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு 4th லார்ஜஸ்ட் எக்கானமி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. மீன்ஸ் இட்ஸ் ரிட் பேக் டு 6th லார்ஜஸ்ட் எக்கானமி, ரைட்? ஓகே, இப்போ இந்தியாவோட ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா 4.15 ட்ரில்லியன். அதுவே லைக் யூகேயோடதும் ஜப்பானோடதும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை பாருங்க. 4.27 ட்ரில்லியன், ஜப்பான் வந்துட்டு 4.38 ட்ரில்லியன். ஓகே, ரைட். ஸோ இது இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் இதில் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு என்ன நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் என்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் என்னவா இருக்கு அது பார்த்துக்கணும். சாரி, ஜிடிபி எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கணும். ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்றதையும் நோட் பண்ணிக்கிறணும். அப்புறம் ஏன் இந்த ஸ்லிட் நடந்துச்சு, ஏன் இப்போ கம்மியாயிருக்கு அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 3.92 ட்ரில்லியன் 2025ல இருந்து 4.15 ட்ரில்லியன் வந்திருக்கு. பட் ஆக்சுவலி இட்ஸ் அட் க்ரோத், கரெக்ட் தானே? இப்போ நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் வந்து கம்மியாக கிடையாது, அதிகம் தான் ஆயிருக்கு, கரெக்டா? ஆனாலும் நம்ம வந்துட்டு ஸ்லிட் ஆயிருக்கும். அப்போ ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ 2022ல இந்தியா 5th லார்ஜஸ்ட் எக்கானமி, 25ல 4th ஸ்பாட்டுக்கு வருது, 4th லார்ஜஸ்ட் எக்கானமி, ரைட்? ஸோ ரீசன்ஸ் இதுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு நியூ ஜிடிபி பேஸ் இயர். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 11 to 12 வந்துட்டு பேஸ் இயரா வச்சிருந்தோம். இப்போ 22 to 23 வந்துட்டு பேஸ் இயரா மாத்திருக்கோம். யார் மாத்தினாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு இந்தியாவில் மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை மாத்துறதுனால நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இயரோட கம்பேர் பண்ணி தானே அந்த க்ரோத் ரேட் ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பண்றோம். ஸோ அதை மாத்தினதுனால அதோட இம்பாக்டா நம்மளுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துட்டு மாறி இருக்கு, அமௌண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாறி இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ தென் ஏன் இந்த இயரை சூஸ் பண்ணாங்க 22 to 23 அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் இயர் ஆஃப்டர் கோவிட். ஓகேங்களா? ஸோ கோவிடுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பீரியட்லாம் வந்துட்டு எக்கனாமிக் ஸ்லோ டவுன், இன்ஃபிளேஷன்ஸ் இது எல்லாமே வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அது போக வேற என்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்துட்டு இந்த ஜிடிபி பேஸ் இயர் கொண்டு வந்தது. இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட டேட்டா வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அதை பண்ணாமல் இருந்திருக்காங்க. அப்போ ஜிஎஸ்டி டேட்டா இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது போக இப்போ எடுக்கக்கூடிய சர்வேஸை ஆட் பண்ணியிருக்காங்க. தென் டபுள் டிஃப்ளேஷன். டபுள் டிஃப்ளேஷன் அப்படின்றதுனா டிஃப்ளேஷன் ஆகிறது, ஆமா நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைசஸ் இருக்கு இல்லையா, அது டிஃப்ளேட் ஆகிறத கேல்குலேட் பண்றாங்க. டபுள் டிஃப்ளேஷன் அப்படின்னா இன்புட் அவுட்புட் ரெண்டையுமே சேர்த்து கேல்குலேட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்ம ரெண்டு இன்புட் அவுட்புட்டையும் கேல்குலேட் பண்ணல. ஸோ அது பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ரியல் டைம், அதாவது வேல்யூ அடிஷன் நம்ம பண்றோம் இல்லையா, இன்புட் வருது, ஃபைனல் அவுட்புட். அதுவும் பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல. ஸோ நம்மளுக்கு இன்புட் வர்றப்போ ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அடிஷன் பண்ணி நம்ம வெளியே அனுப்புறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டே எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ அடிஷன் ஆகுது இல்லை, ஸோ அதை நம்ம கேல்குலேட் பண்றப்போ ஒரிஜினலான வேல்யூ வந்துட்டு என்னன்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த டபுள் டிஃப்ளேஷன் மெத்தட். ஓகே, அதுக்கு அடுத்தது கரன்சி டிப்ரிசியேஷன். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்தியாவோட ருப்பி என்ன ஆயிட்டு நம்மளுக்கு, இட் இஸ் ஃபாலிங். ஓகேங்களா? ரைட். ஸோ 82ல ஒன்ஸ் இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 90 வரைக்குமே டச் ஆயிடுச்சு ஒரு பீரியட்ல. ஸோ அப்படின்றப்ப டிப்ரிசியேஷன் ஆகிறதுனால நம்மளுடைய மணியோடைய வேல்யூ வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிவேல்யூவேஷன் ஆயிடுது. நம்மளோடது டிப்ரிஷியேட் ஆனது போக பிரிட்டிஷ் பவுண்ட்ஸும் ஜாப்பனீஸ் யென், இவங்க ரெண்டு பேருமே இட் வாஸ் ஸ்டெடி. ஸோ அதுதான் மேஜர் ரீசன். இப்போ வந்துட்டு ஜப்பானோ இல்லை பிரிட்டனோ வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா வளர்ந்துட்டாங்க இந்தியாவை விட, க்ரோத் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய மணியோடைய வேல்யூ ஸ்டெடியா இருக்கு, நம்மளோட மணியோடைய வேல்யூ வந்துட்டு டிப்ரிஷியேட் ஆன ரீசன்னால இப்போ நம்ம 6th லார்ஜஸ்ட் எக்கானமிக்கு வந்திருக்கோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால நம்மளுடைய எக்கானமியோட க்ரோத்தும் நல்லா தான் போயிட்டு இருக்குது, அண்ட் நம்மளுடைய ஜிடிபி க்ரோத்தும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குளோபல் வார் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனையால நம்மளோட மணியோடைய வேல்யூ டிப்ரிஷியேட் ஆனதான் இதுக்கு ப்ராப்ளம். ஓகே, வேர்ல்ட் எக்கனாமிக் க்ரோத் இப்போ நம்ம சொன்ன இந்த 2026 ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2026 ரிப்போர்ட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டோட குளோபல் ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்கு, 3.3%. அதுல இருந்து 3.1 ஆயிருக்கு. சாரி, இது வந்துட்டு ஜான்ல சொன்னது 3.3%. அப்ப என்ன இருக்கு, எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்துட்டு இருக்கு. ஸோ மாடரேட் க்ரோத் பேஸ் இருக்கு, பட்
எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. மாடரேட் growth இருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டா ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிற அளவுக்கு போகல, ஸ்டாக்ஃபிளேஷன் அந்த லெவலுக்கு வரல, பட் ஸ்லோவான growth வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் என்னவா இருக்கும்? வார் தான் அதுக்கான மேஜர் ரீசன், கான்ஃபிளிக்ஸ். ஓகே, ஸோ யூஎஸோட growth ரேட் பாருங்க 2.3, யூரோசோன் 1.1, யூகே பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் தான். ஓகே, ஸோ 0.7 to 1.1, ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா 0.5%. ஓகே, இப்போ புரியுதா? ஜப்பானும் யூகேயும் நம்மளை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்துட்டு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு கிடையாது. ஓகே, ஸோ அவங்களோட மணி ஸ்டெடி மணி. ஓகேங்களா, அதனால ரைட். அதுவே இந்தியா பாருங்க, இந்தியா தான் வேர்ல்ட்லயே வந்துட்டு பயங்கர லார்ஜஸ்ட் க்ரோயிங் எக்கானமியா இப்போ இருக்கிறது யாரு அப்படின்னா இந்தியா தான். அவங்களுடைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் இப்போ 6.5 to 6.8. ஓகே, நெக்ஸ்ட் 1 இயர்க்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவே சைனா பார்த்தீங்க அப்படின்னா 4.4. ஓகே, ஸோ சைனா வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி அண்ட் 4.4 growthன்றது வந்துட்டு நல்ல growth ரேட் தான். ஓகேங்களா, ஸோ இதோடைய கீ டிரைவர்ஸ். அப்போ ஓகே, இப்போ நம்ம சொல்லிட்டோம் growth வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன எது வந்துட்டு இந்த 3.3%ல 1% இருக்கு அப்படின்னா எது வந்துட்டு புஷ் பண்ணுது ஓகேங்களா growth அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ அண்ட் டெக். ஓகேங்களா, ஸோ ஏஐ டெக்னாலஜி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியா வந்துட்டு இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு வேர்ல்டு. தென் அதுக்கப்புறமா ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அப்புறம் தேர்ட் வந்துட்டு டொமஸ்டிக் டிமாண்ட். அதுவும் எந்த மாதிரினா இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் டொமஸ்டிக் டிமாண்ட் ரெசிலியன்ஸ். ஸோ நம்மளுக்கு அவுட்டர் வேர்ல்டு எப்படி இருந்தாலும் இந்தியாவோட டொமஸ்டிக் டிமாண்ட் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கு எக்கானமியை. ஓகேங்களா, ஸோ அந்த டொமஸ்டிக் டிமாண்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்துட்டு இந்தியா. இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் இப்போ கரண்டா எக்கானமி ரன் ஆகிறதுக்கான காரணம். இதுல நெகட்டிவ்ஸா, ஸோ இந்த growth ரேட்டை வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லோ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கிற வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ஸ், அதுக்கப்புறம் அதனால நம்மளுக்கு ஆயில் பிரைஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது, ஆயில் பிரைஸ்னால எல்லாமே இன்ஃப்ளேட் ஆகுது. ஓகே, இது போக டெட் கிரைசிஸ், ஸ்ரீலங்கா, நைஜீரியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல அவங்களோட கண்ட்ரீஸ்குள்ளேயே டெட் கிரைசிஸ் இருக்கு. இதுவும் இல்லாம வேற என்னன்னா ட்ரேடு ஃப்ராக்மெண்டேஷன், ட்ரேடு வந்துட்டு ட்ரேடு பாலிசி, இப்போ யூஎஸ் சைனா ட்ரேட் பாலிசி இந்த மாதிரி, அது போக நம்ம வந்துட்டு சப்ளை செயின் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரியான பாலிசிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்துட்டு நம்மளுடைய growth-ஐ வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது, சப்ளை செயினை அஃபெக்ட் பண்றதுனால. ஓகே ரைட், இது வந்துட்டு வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக். இது வந்துட்டு குளோபல் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்துட்டு இந்தியாவை பத்தி பழசு நம்ம பார்த்தது, இது வந்துட்டு இந்தியாவை பத்தி. ஸோ ஸ்லோ டவுன் ஆனதுக்கு 2 மேஜர் ரீசன்ஸ், ஜிடிபி பேஸ் இயர் மாத்தினது, கரன்சி டிப்ரிசியேஷன் ஆனது. ஓகே, நெக்ஸ்ட் பாரத் மெரிடைம் இன்சூரன்ஸ் பூல். So why it is in news அப்படின்னு பார்த்தோம்னா, so it is approved by Union Cabinet on April 18. இப்போ ரீசெண்டா வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்சூரன்ஸ்ன்னு வந்துருச்சு இல்லையா, ஸோ மெரிடைம் இன்சூரன்ஸ் பூல்னு வந்துருச்சு. அப்போ மெரிடைம்ன்ற வேர்டு இருக்கு. இப்போ மெரிடைம்னா என்னது? இப்போ எதனால அதை கொண்டு வந்திருப்பாங்க? கண்டிப்பா இந்த வார்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால, ஸோ கான்ஃபிளிக் நடக்கிறதுனால தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டா ரைட். ஸோ அப்போ சீபான் ட்ரேடு ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து மெரிடைம் ட்ரேடை வந்துட்டு குளோபல் டிஸ்ரப்ஷன்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக, காப்பாத்துறதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறதா இது. ஓகே, இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு லைக் ப்ரீமியமான இன்சூரன்ஸ் நம்மளுக்கு வேணும். இப்போ வாரலாம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஜாஸ்தியான ப்ரொடெக்ஷன் தேவை. அப்போ நம்ம ஜாஸ்தி அமௌண்ட் பே பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ அதையும் நம்ம எங்க இருந்து வாங்கணும்? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல இருந்தா வாங்க முடியும். அது நம்மளுக்கு கஷ்டம். ஓகேங்களா, அவங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் ஃபுல்லாக ஜாஸ்தி படுத்திட்டாங்க. அப்போ நம்மளுக்கு அதை வாங்க முடியாது இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்தியன் ஷிப்பர்ஸ்க்கு. ஸோ அந்த ரீசனால கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் வந்துட்டு நம்மளே ஏற்படுத்தி இங்க இருக்கக்கூடிய இந்தியன் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ரைட். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ரிஸ்க் ஷேரிங் மெக்கானிசம். நம்ம சொன்ன மாதிரி ஓகேங்களா, இன்சூரன்ஸ் அமௌண்ட் எல்லாரும் பூல் பண்ணி அதை வந்துட்டு பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ யாரு கிரியேட் பண்றாங்க? இந்தியன் இன்சூரன்ஸ், பேக்டு பை யாரு அப்படின்னா கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிதான் இதுல இனிஷியலாகவே ஒரு ஃபண்ட் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்தியன் இன்சூரன்ஸும் இதை கிரியேட் பண்றாங்க, ஃபண்ட் வந்துட்டு பேக் பண்றது யாரு? கவர்மெண்ட். ஓகே, ஸோ மெரிடைம் வார் ரிஸ்க்குக்காக, வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ். ஓகே, அதுவும் பர்டிகுலரா ஹை ரிஸ்க் ஜோன். அப்போ இது அது ரிலேட்டட் மட்டும்தானா இருக்கான்னு கேட்டா கிடையாது, இன்னொரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால ஹை ப்ரீமியம்ஸ் வந்துட்டு குளோபல் இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், அது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாததுனால இந்தியாவே வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் பூல் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு 12,000 crores வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ சாவரின் கேரண்டி கன்ஃபார்ம் 12,000 crores
கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்துடும். ரைட், இதுக்கு வந்துட்டு இப்பதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸ் வரைக்கும் இது கன்ஃபார்ம் இருக்கும். அதுக்கப்புறம் சுச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டு இது என்ன பண்ணிக்கலாம், 15 இயர்ஸ்க்கு வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னா இந்த 12,000 crores 12,980 crores. அப்புறம் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ், கேன் பி எக்ஸ்டெண்டட் டு 15 இயர்ஸ். ஓகே ஓகே, ஸோ என்னெல்லாம் ப்ரொடெக்ஷன் தருவாங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரொடெக்ஷன் தராங்க. ஸோ பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்கோடைய அதாவது ஷிப்போடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கும் அமௌண்ட் தராங்க. ஓகே, அது போக அதுக்குள்ள கேரி பண்ணக்கூடிய குட்ஸ். ஓகேங்களா, ஸோ கார்கோவுக்கும் என்ன பண்றாங்க, ப்ரொடெக்ஷன் தராங்க. ஸோ இது இல்லாம தேர்ட் பார்ட்டி இதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த வார் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா, இது இல்லாம தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி எஃபெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆயில் பொல்யூஷன், ரெக் ரிமூவல், க்ரூ இன்ஜூரி ஆயிடுச்சு, இதுக்கும் என்ன பண்றாங்க, ஃபண்டிங் வந்துட்டு இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அது போக இது மெயினான கவரேஜ் எதுக்காக இருக்கு அப்படின்னா இந்த ஹை ரிஸ்க் ஜோன். ஓகேங்களா, இந்த கான்ஃபிளிக்ட், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த ஏரியாஸ்ல போகக்கூடிய ஷிப்ஸுக்கு வந்துட்டு இன்னும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு தராங்க. ரைட், ஓகே, ஸோ இது நம்ம பண்றதுனால நம்மளுக்கு என்ன வந்துட்டு யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அன்இன்டரப்டட் மெரிடைம் ட்ரேட் வந்துட்டு நம்மளுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்சூரன்ஸை நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகே, ஸோ ஆத்ம நிர்பர் பாரத். ஓகே, தென் அஃபோர்டபிள் இன்சூரன்ஸ். ஸோ நம்ம அந்த ஹையர் ஜோன்ல வந்துட்டு ஹை ப்ரீமியம் கட்ட முடியாதுன்னு சொல்றோம். ஸோ அதனால அஃபோர்டபிளான இன்சூரன்ஸ் நம்ம கொண்டு வரோம். தென் எக்கனாமிக் சாவரின்டி அண்ட் ரெசிலியன்ஸ். ஓகே, ஸோ வேற உலகத்துல வேற எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் நம்மளால காப்பாத்திக்க முடியும். ஓகே, ஸோ அந்த ரெசிலியன்ஸை வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காகவும் இதை பண்றோம். ரைட், ஸோ இது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஃபிளாக்டு ஷிப்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்தியா ஃபிளாக்ஸை கேரி பண்ணக்கூடிய ஷிப்ஸ், இந்தியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஷிப்ஸ். ஓகே, அது போக ஃபாரின் ஷிப்ஸாவே இருந்தாலும் அதுல இந்தியன் கூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இதுல கவர் பண்ணக்கூடிய. ஸோ இந்த ரெண்டு நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாரின் கூட்ஸ் பட் இந்தியன் கார்கோஸ் இருந்துச்சு, கூட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இஸ் கவர்ட் அண்டர் திஸ். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். நம்மளுக்கு இந்த 131st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இஸ் நியூஸ். ரைட்டா, ஸோ அது நம்ம இந்த ட்ரிபிள் பேக்கேஜ் பார்த்தோம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பில், இந்த 3 பில்லையுமே மொத்தமாக வந்துட்டு பாஸ் பண்ணாங்க. அண்ட் இது என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு 131st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது ஃபெயிலியர் ஆனால் அதோட எஃபெக்ட்ல மீதி இருக்கிற அந்த 2 பில்லுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது ஒரு பாயிண்ட். அது போக இந்த நரிசக்தி வந்தன் ஆதீனியம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பில்லையும் நம்ம தனியாக பார்த்து வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங் கிளாஸ்ல நடந்தது அதெல்லாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த பில்லோட ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, 33% கோட்டா கொடுக்கறது, ஏன் இப்போ அதை கொடுக்க முடியாம போச்சு, இதையும் நம்ம வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். ரைட், ஸோ இப்போ இந்த இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். இது வந்துட்டு லைக் வெறும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லோட ப்ரொசீஜர் என்ன. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ரைட், ஸோ இட் இஸ் கவர்ன்ட் அண்டர் ஆர்டிகல் 368 in part 20. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 368 அதை மறந்துடக்கூடாது நம்ம. ரைட், ஸோ இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ லோக்சபாலையும் யாராவது ஒருத்தவங்க இனிஷியேட் பண்ணலாம், ராஜ்யசபால யாராவது இனிஷியேட் பண்ணலாம், இது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் இது என்ன பண்ணலாம், அவங்களும் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா பில்லை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ பார்லிமெண்ட்ல நம்ம அந்த ஒர்க் பண்ணலாம். ஆனா அதை ஸ்டார்ட் பண்றது யாரு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ணலாம். ஒருவேளை லோக்சபால இருக்கிறவங்க வந்துட்டு பில்லை வந்துட்டு இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்த பில் வந்துட்டு ஒருவேளை ஸ்டேட்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பில்லா இருந்துச்சு மட்டும்தான், ஒன்லி இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா மட்டும்தான் இட் கேன் பார்ட்டிசிபேட், இல்லை அப்படின்னா இட் கான்ட் பார்ட்டிசிபேட். ஓகே, ரைட், ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் எய்தர் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதுக்கடுத்து கேன் பி இன்ட்ரடியூஸ்டு பை ஒரு மினிஸ்டரும் கொண்டு வரலாம், இல்லை ஒரு பிரைவேட் மெம்பரும் கொண்டு வரலாம். ரைட், அதுக்கப்புறம் இட் டஸ் நாட் ரிக்வயர் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். அப்போ பிரசிடென்டோடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, மணி பில்னா தான் தேவை. ஓகேங்களா, ஸோ சிஏஏக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது. அடுத்து ஈச் ஹவுஸ் மஸ்ட் பாஸ் த பில் செப்பரேட்லி. தனித்தனியா என்ன பண்ணுறது, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ரெண்டு ஹவுஸுமே தனித்தனியா பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஒருவேளை பில்லை பாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இதுல கிடையாது. இப்போ ஒரு பில்லை வந்துட்டு லோக்சபால பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரே பில் தான், இந்த 131st கான்ஸ்டிடியூஷன் பில்னே வச்சுப்போம், இது லோக்சபால பாஸ் ஆயிடுச்சு. ராஜ்யசபால பாஸ் ஆகல அப்படின்னா தட் வில் பி த டெத் ஆஃப் த பில். ஓகேங்களா, ஸோ அதோடைய பில் வந்துட்டு எண்ட் ஆயிரும். ஓகே, திரும்பவும் பண்ண முடியாது.
ஓகே, ஸோ அதனால ஜாயிண்ட் சிட்டிங்கான ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஹவுஸ் ஒத்துக்குச்சு இன்னொரு ஹவுஸ் ஒத்துக்கல அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஓட்டிங் எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த ப்ரொசீஜரை இதில் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சொன்ன மாதிரி ரைட். ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் இல்லைன்றதும் ரைட், நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங், இதுவும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு வேளை இந்த நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அமெண்ட்மெண்ட் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஸ்டேட்ஸோடைய பவரையோ சம்திங் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இட் நீட்ஸ் ராட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்துட்டு ராட்டிஃபை பண்ணணும். ஸோ 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் ராட்டிஃபை பண்ணணும். ஸோ இது என்ன மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுறோம், ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் த சென்ஸ் more than 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ் and 50 like simple majority of present and voting. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டுலையும் பாஸ் பண்ணி சாரி 2/3 ஆஃப் த present and voting சாரி. ஸோ ஒன்று வந்துட்டு டோட்டல் மெம்பர்ஷிப். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து 50%க்கு மேலே, அதுக்கப்புறம் 2/3 ஆஃப் த present and voting. ஓகே ரைட். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இருந்தால் தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் என்ன பண்ணுறோம், ரெண்டு ஹவுசஸ்லையும் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். இது ரெண்டு பாஸ் பண்ணது போக ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இது ரெண்டு கூட சேர்த்து 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, ஸோ 1/2 ஆஃப் த ஸ்டேட் என்ன பண்ணணும், இந்த பில்லை வந்துட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில் அவங்களோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அதை மறந்துடாதீங்க, சிம்பிள் மெஜாரிட்டி. ரைட். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது. ஓகேங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே தான் பாஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ தட் இஸ் நோ டைம் லிமிட். நெக்ஸ்ட், பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் அசென்ட். ஓகே, பிரசிடென்டால் என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது, வித் ஹோல்ட் பண்ண முடியாது, ஓகே ரீகன்சிடர் பண்ண முடியாது. ஸோ எதுவுமே அவரால் திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ நெய்தர் வித் ஹோல்ட் அசென்ட் நார் ரிட்டர்ன் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். ஓகே, ஸோ எப்போ அது கொண்டு வராங்க, 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறமா இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ பாஸ் பண்ணாங்கன்னா கம்பல்சரியா இவர் கொடுத்தே ஆகணும், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்க எப்படி நிறைய டேர்ம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல பார்க்குறப்போ நம்மளுக்கு ட்ரிக்கியா இருக்கிற மாதிரியே இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டோம். ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பார்ட்டை அமெண்ட் பண்ணலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குன்னு பார்த்தோம்னா யூ கேன் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், எதை வேணாலும் அமெண்ட் பண்ணலாம், இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரியாம்பிளையும் சேர்த்து வந்துட்டு இதனால அமெண்ட் பண்ண முடியும். ஸோ அண்டர் கேஸ் 1 அந்த பாரதி கேஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ கேஸ் 1 அந்த பாரதி கேஸ் கீழே ப்ரியாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் இதனால ஆல்டர் பண்ண முடியும். ஓகே, ஆர்டிகல் 368. ஓகே, அப்புறம் என்னென்ன பார்த்துருக்கோம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பார்த்துருக்கோம், அப்புறம் பாரத் மெரிடைம் இன்சூரன்ஸ் பூல் அது பார்த்துருக்கோம், அப்புறம் வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் உடைய growth ப்ரொஜெக்ஷன்ஸ், ஜிடிபி growth ப்ரொஜெக்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துருக்கோம், அண்ட் ஃபைனலி ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார். தேங்க்யூ.